வணக்கம். காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் கிரெடிட்டுக்கு பொருள் வாங்கின கஸ்டமர்ஸ் கொடுக்குற அமௌண்ட்டை எப்படி வர வைக்கலாம், நாம் சப்ளையருக்கு பணம் தரதை எப்படி என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு இந்த கான்டாக்ட் செக்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக இதில் சில கஸ்டமர்ஸையும் சப்ளையர்ஸையும் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த அன்பு மளிகை அப்படிங்கிற ஒரு கஸ்டமரு, இவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இவர் நமக்கு 1000 ரூபா தரணும் அப்படிங்கிறதுனால இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிற இடத்துல 1000 ரூபான்னு கொடுத்துட்டு பக்கத்தில் டிஆர் அப்படிங்கிறது இருக்கணும். அடுத்ததாக ஒரு சப்ளையரை செலக்ட் பண்ணுறேன். இவருக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா நாம் அவருக்கு 3000 ரூபா தரணும் அப்படிங்கிறதுனால இந்த ஓப்பனிங் பேலன்ஸில் 3000 ரூபான்னு கொடுத்துட்டு பக்கத்தில் சிஆர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நியூ கொடுத்துக்கிறேன். மெனு பாரில் இருக்க அக்கௌண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்குவோம். இதில் சன்ரை டெப்டாஸ் கிரெடிட்டாஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் இதை கிளிக் பண்ணிக்குவோம். எந்த டேட்டுக்கான ரிப்போர்ட் வேணுமோ அந்த டேட்டை கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இதில் கஸ்டமர் அண்ட் சப்ளையர் அவங்களுடைய பேலன்ஸ் காட்டும். இங்கே இருக்க கஸ்டமர் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷனில் டிக் கொடுத்துருங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது கஸ்டமருக்கான ரிப்போர்ட் மட்டும் காட்டும். இப்போதைக்கு டிக் எடுத்து விட்றேன். இதில் சரவணா ஏஜென்சி அப்படிங்கிற சப்ளையருக்கு நம்ம 3000 ரூபா தர வேண்டியிருக்கு. இவருக்கு அமௌண்ட் தந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த என்ட்ரி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸ் மெனுவில் பேமெண்ட் வவுச்சர் எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த டேட்டில் நம்ம அமௌண்ட் கொடுத்தோமோ அந்த டேட்டை கொடுத்துக்கோங்க. லெட்ஜர் நேமில் அவங்களுடைய பேரை டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அவருக்கு தர வேண்டிய அமௌண்ட் இங்கே சைட்லேயே காட்டும். ஒரு 2000 ரூபா அவருக்கு தர மாதிரி நான் என்ட்ரி போடுறேன். அமௌண்ட்டை கொடுத்துட்டு பெய்டு பை அப்படிங்கிறதுல கேஷ் இன் ஹேண்டுன்னு கொடுத்துக்கிறேன். ரிமார்க்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. எதுவும் இல்லைன்னா ஒரு டாட் மட்டும் வச்சு என்ட்ரு பண்ணிடுங்க. சேவ் ஆகிரும். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டீட்டெயிலை டபுள் கிளிக் பண்ணுங்கள். எடிட் மோடுக்கு வந்துடும். சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் போவோம். ஏற்கனவே 3000 ரூபான்னு இருந்தது. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பேலன்ஸ் அமௌண்ட் 1000 ரூபான்னு மாறி இருக்கும். இதுக்கான டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா இதே இடத்துலையே டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த லெட்ஜருக்கான ரிப்போர்ட் ஷோ ஆகும். இதில் அவங்களுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருந்தது, நாம் எவ்வளோ கொடுத்துருக்கோம், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த டீட்டெயிலை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இந்த பிரிண்ட் டைப்பில் என்ன சைஸில் பிரிண்ட் வேணுமோ அதை கொடுத்துட்டு இந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் இந்த மாதிரி வந்துடும். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டுக்கு போவோம். இதில் இப்போ அன்பு மளிகை அப்படிங்கிற கஸ்டமர் நமக்கு 1000 ரூபா தர வேண்டியிருக்கு. அவர் கேஷ் கொடுக்குறத எப்படி என்ட்ரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அக்கௌண்ட்ஸ் மெனு போங்க. இதில் ரிசிப்ட் வவுச்சர் இன்கம்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். எந்த டேட்டில் பணம் கொடுத்துருக்காரோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவருடைய பேலன்ஸ் சைடில் காட்டும். 800 ரூபா கொடுத்துருக்காரு. கேஷாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். ரிமார்க்ஸ் எதுவும் இல்லைன்னா ஒரு டாட் வச்சுட்டு என்ட்ரு பண்ணுங்கள். சேவ் ஆகிடும். இப்போது அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ஸில் ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப அவருடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டிடும். இவருக்கான லெட்ஜர் ரிப்போர்ட்டும் பார்த்துக்கலாம். டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேமெண்ட் அண்ட் ரிசிப்ட் வவுச்சர் என்ட்ரி நம்ம பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கஸ்டமர் ஆர் சப்ளையர் இவங்களுடைய வரவு செலவு மட்டும் பார்க்கணும் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ், அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ், இதில் லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரம் டு டேட் கொடுத்துக்கோங்க. லெட்ஜர் நேம் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ இவருடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருந்தது, எவ்வளவு தந்திருக்காரு, கிரெடிட்டுக்கு எத்தனை பில்லு வாங்கியிருக்காரு, அமௌண்ட் எவ்வளவு, அதில் எவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.